Hello everyone, this is Parthiban. Welcome to SAP Views. இந்த வீடியோ மே 5ஆம் தேதி நடக்கக்கூடிய நீட் யூஜி 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரன்ஸுக்கு இந்த வீடியோ வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப உபயோகமான வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ மகளிர் மட்டும் வீடியோ. ஸோ பாய்ஸுக்கு இந்த வீடியோ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பாய்ஸ் பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாலோ இந்த வீடியோவை உங்கள் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தால், இல்லை உங்கள் நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் உங்கள் கசின் யாராவது நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நீட் 2024க்கு பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பெய்டு சர்வீஸில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட டேட்லேருந்து கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேயும் கலந்துக்கிட்டு, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்லேயும் கலந்துக்கிட்டு, சென்டாக் பாண்டிச்சேரியிலையும் விருப்பம் இருந்ததுன்னா கலந்துக்கிட்டு, அதில் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு என்னென்ன ரவுண்ட்ஸ் எல்லாம் பாசிபிள், அதில் எந்தெந்த காலேஜஸ்லாம் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கான சீட்டை அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் டே 1ல் ஜாயின் பண்ணுற வரைக்குமான அனைத்து வழிகாட்டுதல்களும் இந்த பெய்டு சர்வீஸில் கவர் ஆகுது. தேவைப்படுறவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு அதுவும் இது மட்டும் இல்லாமல் எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குதுங்க சார், எனக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் இல்லாமல் அப்பப்போ மட்டும் டவுட் வரும், அந்த டவுட்ஸை மட்டும் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னா அந்த மாதிரியான சர்வீஸும் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பெற்றுக்கொள்ளலாம். நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ரிமைனிங் இருக்கிற அப்ராக்சிமேட்டாக ஒரு 55 டேஸுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுடைய மார்க்கை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க அந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்ஸை பெற்று உங்களுடைய மதிப்பெண்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு 10 o'clock ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். இது பார்ட் 1 வீடியோ. இந்த பார்ட் 1ல் பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய மகளிர் கல்லூரிகள் எங்கெங்கே இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் கொடுத்துருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது. ஏன்னா 2024 அதாவது 2024 கல்வி ஆண்டில் எந்த மாதிரியான கல்வி கட்டணம் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நேரடியாக கல்லூரிக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்டுக்கணும். இதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில் என்னென்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்ததோ அதை கலெக்ட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பொறுப்பு துறப்பு அப்படிங்கிறது கல்வி கட்டணம் நம்ம கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது. ஓகேங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக காலேஜுக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போது எந்தெந்த காலேஜ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடி ஆர்டிங்கல் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1916 1916. சரி, இதில் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 240 சீட் இருக்குது. இது அண்டர் டெல்லி யூனிவர்சிட்டியின் கீழ் வருகிறது. ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 690 அண்ட் எபோவ் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா இந்த கல்லூரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இதிலிருந்து ஒரு +10 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். அதனால தான் 691 ப்ளஸ்ன்னு வச்சுருக்கிறோம். டியூஷன் ஃபீஸு 16,070 ரூபாய் பர் ஆனும். ஓகேங்களா? கல்வி கட்டணம் அப்படிங்கிறது 16,070 ரூபாய். இதில் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸு, வேறு யூனிவர்சிட்டி ஃபீஸு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. ஓகேங்களா? காசு அண்ட் டெபாசிட்டு இதெல்லாம் எதுவும் இன்க்ளூட் பண்ணவில்லை. ஸோ கல்வி கட்டணத்தை நீங்கள் நேரடியாக கல்லூரியில் இல்லைன்னா கல்லூரியினுடைய ப்ராஸ்பெக்டஸை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது
பகத்பூல் சிங் மகிழா விஸ்வவித்யாலயா, சிம்பிளா பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜ், பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபார் உமன், ஹரியானா. இந்த கல்லூரி துவங்கப்பட்ட ஆண்டு 2012. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 120 சீட் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது இதனுடைய ஆண்டு கல்வி கட்டணம், ஓகேங்களா, ஒரு ஆண்டுக்கான கல்வி கட்டணம் தோராயமாக 80,000 ரூபாய், 80,000 ருபீஸ். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு என்னவெல்லாம் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா, கல்லூரியினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, இல்லை காசு அண்ட் டெபாசிட்டு, ஸ்டேஷனரி ஃபீஸு, புக் ஃபீஸு, இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணல. ஹாஸ்டல் ஃபீஸு, ஹாஸ்டலுக்கான காசு அண்ட் டெபாசிட்டு, இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. ஸோ இதனுடைய முழு கல்வி கட்டணம் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் நேரடியாக கல்லூரிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு அடுத்தடுத்த நாட்களில் வேறு ஏதாவது தகவல் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதையும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடலாம். அதனால தான் பார்ட் 1 அப்படின்னு இந்த வீடியோவை சொல்லியிருக்கிறோம். பார்ட் 2ல் இதை பற்றின இன்னமும் தெளிவான அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்ரீ பத்மாவதி மெடிக்கல் காலேஜ் ஃபார் உமன், திருப்பதி, ஆந்திராவில் இருக்குது. இந்த கல்லூரி துவங்கப்பட்ட வருடம் 2014. கல்லூரியில் இருக்கக்கூடிய மொத்த எம்பிபிஎஸ் எண்ணிக்கை 175. டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 77,000 பர் ஆனும், ஒரு ஆண்டுக்கு 77,000 ரூபாய் தோராயமாக. இப்போ நம்ம கொடுக்கறது எல்லாமே அப்ராக்சிமேஷன் தான். ஓகேங்களா? மாற்றத்திற்கு உட்பட்டது. இந்த கல்வி கட்டணம் அப்படிங்கிறத நீங்கள் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 2024 நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ப்ராஸ்பெக்டஸில், ஓகேங்களா, ஆல் இண்டியா கோட்டா, எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க. அதை பார்த்து நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்லிடலாம். இல்லை உங்களுக்கு உடனடியாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நேரடியாக கல்லூரியில் போயிட்டு ஃபோன் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு கேட்டுக்கலாம். இல்லை ப்ராஸ்பெக்டஸ் கிடச்சிதுன்னா ப்ராஸ்பெக்டஸில் நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீஸ் எவ்வளவு, காசு அண்ட் டெபாசிட் எவ்வளவு, மெஸ் பில் எவ்வளவு, இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது சிம்போசிஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபார் உமன், பூனே. இந்த கல்லூரி துவங்கப்பட்ட வருடம் 2020. டியூஷன் ஃபீஸு தோராயமாக 10 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? இதுவும் மாற்றத்திற்குட்பட்டது. ஏன்னா பெரும்பாலான தனியார் கல்லூரிகளில் கல்வி கட்டணம் அப்படிங்கிறது கல்லூரி நிர்ணயம் பண்ணுறது தான். இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த கல்லூரி டீம்டு யூனிவர்சிட்டியின் கீழ் வருகிறது. ஸோ இதில் உங்களுக்கு என்னவெல்லாம் இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கிறத ப்ரீவியஸ் சைட்லேயே சொல்லியிருக்கிறேன். யூனிவர்சிட்டி ஃபீஸு, அது போக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீஸு, காசு அண்ட் டெபாசிட்டு, மெஸ் பில்லு, ஹாஸ்டல் ஃபீஸு, இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. இதை பற்றின தகவல் நம்மளுக்கு 2024 கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு என்னென்ன தகவல் கிடைக்குதோ அதை உடனடியாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிற கல்லூரி நல்லாரெட்டி மெடிக்கல் காலேஜ் ஃபார் உமன். இது ஒரு ப்ரைவேட் காலேஜு, ஹைதராபாத்தில் இருக்குது. இன்னும் கிளியராக சொல்ல போனால் தெலுங்கானாவில். டியூஷன் ஃபீஸு 12 lakhs பர் ஆனும் அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா? டியூஷன் ஃபீஸ் 12 லட்சம் ரூபாய் தோராயமாக. ஸோ இந்த கல்லூரியிலையும் நம்ம கொடுத்துருக்கிறது தோராயமான ஃபீஸ் மட்டும்தான். அந்த கட்டணம் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது. கல்லூரி துவங்கப்பட்ட வருடம் 2012. சரி, அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது டாக்டர் விஆர்கே உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ், ஹைதராபாத். இந்த கல்லூரி துவங்கப்பட்ட வருடம் 2010. ஓகேங்களா? சரி, இந்த கல்லூரியில் தோராயமாக ஃபீஸ் அப்படிங்கிறது 12 லட்சம் ரூபாய் இருக்கலாம். இதுவும் மாற்றத்திற்கு உட்பட்டது. ஓகே, இப்போ பார்ட் 1ல் நம்ம இதெல்லாம் சொல்லிட்டோம். இதில் பார்ட் 2ல் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்
எவ்வளோ இருக்கும் இந்த கல்லூரிகளுக்கெல்லாம், இதனுடைய அக்யூரேட் டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. யூடியூப்லேருந்து நம்மளுக்கு மெசேஜ் வருது. ஸோ ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும், சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். திரும்பவும் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்டோட நம்ம மீட் பண்ணலாம். Till then, bye, see you, have a nice day and thanks for watching.